அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு லெசன் இருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் தென் ப்ராக்டிக்கல் ஓரியன்டான டாபிக். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரிலேட்டட் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா அந்த லெசன் கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கெமிக்கல் ரியாக்ஷன் பத்தி டீட்டெயிலா வீடியோல பார்க்கலாம் வாங்க. First, introduction to chemical reactions. Chemical reactions takes place around us all the time and even our body. For example, digestion of food converted into energy. So அதுவும் வந்து ஒரு chemical reactions தான் நம்ம சொல்லலாம். Okay, generally in the universe there are two changes are there. One is physical change and chemical change. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம சுத்தி நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ்ல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். லோயர் கிளாஸ்ல இருக்கணும் நீங்க படிச்சிருப்பீங்க. பிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ஈஸிலி ரிவர்ஸ்ட் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் இர்ரிவர்சபிள் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுல பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ லிமிட்டட், ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய இதுல. அகைன் இட் இஸ் ஈஸிலி ரிவர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. பட் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சுத்தி நடக்கக்கூடியதுல நம்முடைய லைஃப் சைக்கிள்ல மோரா டாமினேட் பண்ணக்கூடியது கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா தட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ சொல்ல போனோம்னா கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, கம்ப்ளீட்டா கெமிக்கல் சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்ச், சேஞ்ச் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? முதல்ல அது சேஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங்? எனிதிங் கேன் ஆல்டர் இட்ஸ் ஒரிஜினல். சரி, அதனுடைய ஒரிஜினல் இருந்து ஆல்டர் ஆகி நியூவா நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்ம டேபிள்ல ஒரு புக் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த புக்கை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி நம்முடைய செல்ஃப்ல இல்ல ஷோகேஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னன்னு, புத்தகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலா சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடென்டிபிகேஷன் அப்படின்னா there is a new substance are formed. கண்டிப்பா கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீஜெனரேட் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ். ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டது என்னவோ அது எகைன் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரிட்டர்னா எடுத்துக்க முடியாது. எங்க? கெமிக்கல் சேஞ்ச் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஓகேங்களா? ரைட். கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் மோர் பர்மனன்ட் தென் பிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ஃபார்ம்டு இட்ஸ் ஓவர், பர்மனன்ட். அது திரும்ப என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. All the chemical changes are accompanied by chemical reactions. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் வில் ரீகால் இட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ். ஓகே, அந்த டெஃபினிஷன்ல நம்ம சுத்தி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஓகே, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிலது லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா we can analyze என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம சுத்தி நடந்திருக்கு அப்படிங்கிறது அனலைஸ் பண்ண முடியும். So few examples are: first, cooking, respiration, air dye and auto fuel. So these are few examples. இன்னும் நிறைய இருக்கு. rusting of iron, fading of cloth, spoiling of food. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டகரியில. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோ ஃபியூல். ஃபியூல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின்ல கம்ப்ளீட்டா பர்ன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அதனால வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அது அந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆனது எகெயின் நம்ம திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா ஃபியூல்ஸா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ரிவர்சபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஓகே, அங்க பர்டிகுலரா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடந்திருக்குங்கிறது நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இல்லையா? ஓகே, we have a solution. How do you know when a chemical reactions takes place? அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்தீங்களே, அது கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடந்திருக்குன்னு நான் எப்படி நம்புறது? ஃபார் எக்ஸாம்பிள், பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நிறைய படத்துல டைலாக் எல்லாம் பார்த்திருப்பீங்களே, அந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது சில ஐடென்டிபிகேஷன்ஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட், பார்ப்போம். கலர் சேஞ்சஸ். சரியா? கண்டிப்பா கலர் சேஞ்சஸ் நடக்கலாம். உதாரணத்துக்கு கலர் ஏற்கனவே இருந்ததுன்னா டிஸ்அப்பியர் ஆகலாம் அல்லது அப்பியர் ஆகலாம். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் கேஸ் ஃபார்மேஷன். கேஸ், during the chemical reaction gas molecules are formed.
and then precipitate formation. There is a insoluble substances formed during the chemical reactions. கண்டிப்பா இருந்தா chemical reaction அங்க நடந்திருக்கு அப்படிங்கறத நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். Then change in the acidity. அதோட acidic character basic characterல கண்டிப்பா changes இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தாலும் அங்க chemical reactions நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். And then change in the temperature. கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து ரைஸ் ஆகலாம் அல்லது அதிக டெம்பரேச்சர்ல இருந்து டிக்ரீஸ் ஆகலாம். சோ சேஞ்ச் இன் தி டெம்பரேச்சர் பேஸ் பண்ணாலும் அங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓடர், ஸ்மெல் இல்லாம இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகு கூட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த பிறகு ஸ்மெல் ப்ரொடியூஸ் ஆகிக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது பேஸ் பண்ணி நம்ம அங்க கண்டிப்பா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சோ இங்க கொடுத்த அந்த லிஸ்ட் அவுட்ல இருந்து there is a chemical reaction takes place when two reactants combine together அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தோம். தென் what happens during the chemical reactions, அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அங்க உண்மையிலே கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் the atoms of the reacting molecules or elements are rearranged to form a new molecules. Formation of new molecules அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அங்க கண்டிப்பா ரெண்டு ரியாக்டன்ட்ஸ் கடையில இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரீஅரேஞ்ச் ஆகி நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கலாம் during the chemical reaction. ஓகேங்களா? And second, old bonds between the atoms are broken and new chemical bonds are formed. ரெண்டு ரியாக்டன்ட் கடையில ஏற்கனவே வந்து ஒரு மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் கடையில பாண்ட் இருக்கும், அந்த கெமிக்கல் பாண்ட் இருக்கும். அந்த கெமிக்கல் பாண்ட் பிரேக்கப் ஆகலாம் அண்ட் தென் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் bond breaking absorbs the energy whereas bond formation release the energy. சோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒன்னு எனர்ஜி அப்சார்ப் பண்ணி இருக்கும் அல்லது எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். if absorb the energy there is a bond break. so இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஆட்டம்ஸ் கடையில பாண்ட் இருக்கு அப்படின்னா அது பிரேக் அப் ஆகும்னா we need to give some energy, so it absorb the energy and bonds break. again bond form ஆகணும் அப்படின்னா it releases the energy. so இதெல்லாம் வந்து இந்த during the chemical reactions டைம்ல நடக்கக்கூடிய ஒண்ணு. முன்ன பார்த்தது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோம். அப்படி நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஃபார்மேஷன்ஸ் ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கறத இங்க மூணு பார்த்தோம். ஓகேங்களா? ஆட்டம்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச் அண்ட் ஃபார்மிங் த நியூ மாலிகூல்ஸ், ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் broken and new chemical bonds are formed, and bond breaking and bond ஃபார்மேஷனுக்கு எனர்ஜி கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். ரைட்? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் how are chemical reactions represented? so lower classes-ல எப்படி chemical reactions எழுதுறது and chemical equations எப்படி எழுதுறது, பேலன்ஸ் பண்றது அப்படிங்கலாம் டீடைலா பார்த்திருப்போம். so just a recall, how are chemical reactions are represented? so chemical reactions are represented by chemical equations. அங்க எப்படி chemical reactions நடந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம chemical equation பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ரைட். chemical equations are balanced to show the same number of atoms each element on each side. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? both reactant product sideல same number of atoms or elements வந்து பார்த்தா கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் chemical reactionல. ஓகேங்களா? ஓகே. அந்த பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா the law of conservation of mass says that atom won't be created or destroyed in a chemical reaction. That's why you have to balance the chemical equation. so நம்ம chemical equations பேலன்ஸ் பண்ணுவோம். அதனுடைய காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 2 3 சொல்லி கொடுத்து both sides நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபைனலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அது எதுக்காக அப்படின்னா based on law of conservation of mass. ஓகேங்களா? சோ அது என்ன சொல்லுது? it won't be atom neither be created nor be destroyed. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்டமை என்ன பண்ண முடியாது? டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அண்ட் புதுசா எதையும் என்ன பண்ண முடியாது? இன்க்ளூட் பண்ண முடியாது. ரியாக்டன்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ரீஅரேஞ்ச் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? சோ இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான ரெப்ரசன்டேஷனுக்கான ஒரு டேர்ம். ஓகேங்களா? ரைட். தென் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்.
ஸோ ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கக்கூடியதை மெயின் காம்போனண்டா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ரியாக்டன்ட்னு பிரிக்கலாம், இன்னொன்னு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? லைக் ஸ்டிமுலேட் அண்ட் ரெஸ்பாண்ட். ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது உந்து சக்தி. ஸோ ஸ்டிமுலேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்காதுன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. ஸோ ஸ்டிமுலேட் எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் without reaction we cannot predict or we cannot say there is a chemical reaction. ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் reactants is equal to product. என்ன சார் மேல வந்து arrow mark கொடுத்திருக்கீங்க, இங்க கீழே வந்து reactants equal to products னு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா always you should remember reactant must be equal to product. That's why we are balancing. If the reactions are unbalanced we cannot say there is a chemical reactions completed. அதை வச்சு நம்ம வந்து ஒரு chemical reaction completed அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு அன்பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆர் ரியாக்ஷன்ஸ் லைக் ஸ்கெலிட்டன், சரியா, எலும்பு கூடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எலும்பு கூட வச்சுட்டு ஒரு முழுமையான ஹியூமன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இந்த ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, போன ஸ்லைட்லேயே பார்த்தோம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ ரியாக்டன்ட் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ ஸோ அது ஈக்குவலா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அது எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா ரெண்டு மெயின் பார்ட், ஒன்னு ரியாக்டன் இன்னொன்னு ப்ராடக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ ரியாக்டன் ப்ராடக்ட்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம். வாட் இஸ் ரியாக்டன், வாட் இஸ் ப்ராடக்ட் அது தெரிஞ்சாதானே நம்ம இதெல்லாம் ரியாக்டன் இதெல்லாம் ப்ராடக்ட் நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும் இல்லையா? ரைட், வாங்க பார்ப்போம். First, reactant. Reactants are the starting substances that are exist before the chemical change or reactions takes place. ரொம்ப சிம்பிளுங்க. இட்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ், மேபி சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ், வாட் எவர் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர், பிஃபோர் கெமிக்கல் சேஞ்ச் அக்கர். சரிங்களா? கெமிக்கல் சேஞ்சுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் எடுத்துக்கிறியோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? So நிறைய reactants இருக்கும்போது we'll add with plus sign. Okay, right. Then what about product? Product are the new substances that are formed after the completion of the reaction. அது ரொம்ப ரொம்ப important. கண்டிப்பா product அப்படிங்கிறது நியூ சப்ஸ்டன்ஸா இருக்கும், அதுவும் கம்ப்ளீட் ஆஃப் த ரியாக்ஷன்ல கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ தட் ஆல்சோ சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ் வாட் எவர் இட் மே பி. ஓகேங்களா? ஸோ ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டோட டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், solid sodium combines with chlorine gas to make solid sodium chloride. So அதுக்கான equation. And then combustion of methane. So CH4 atmosphere oxygen சேர்ந்து carbon dioxide and water form ஆகக்கூடிய ரெண்டு equation. So both are balanced equation. So இதுதான் பார்த்திருப்போம். So sodium and chlorine, first equation sodium and chlorine அப்படிங்கிறது reactant and இது வந்து என்னது product. And then methane and oxygen அப்படிங்கிறது reactant and carbon dioxide and water அப்படிங்கிறது ப்ராடக்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து ரியாக்டன் இருக்கும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை செப்பரேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஆரோ மார்க். சரிங்களா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா சாலிட், கேஸ் அண்ட் லிக்விட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ லென்த்தியாக எழுதுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக சிம்பிள் பேஸில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். Symbols used in chemical reactions. ஸோ ரொம்ப லென்த்தியாக அந்த கண்டென்ட் அதனோட நேமை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிள் மூலிமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சிம்பிள்ஸ் யூஸ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரைட். ஃபர்ஸ்ட், ப்ளஸ் சிம்பிள் separates more than one reactant or product. ஸோ நிறைய ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா we can add with plus sign. ஓகேங்களா? ரைட். அண்ட் செகண்ட் ஒன் arrow mark. ஸோ இதுக்கு பேர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன் படிக்கும்போது சொல்லுவோம், which forms அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். separates the reactant from the product. reactant தனியாக ப்ராடக்ட் தனியாக வந்து செப்பரேட் பண்ற பிட்வீன்ல இருக்கக்கூடியது. அண்ட் இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன், என்ன டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணக்கூடியது. இங்க இன்னொரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ரிவர்சபிள் சிம்பிளும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் எஸ். ஸோ ஒரு ரியாக்டன் பக்கத்துல எஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் சாலிட். ஓகேங்களா? அண்ட் தென்
downward arrow mark, it identifies the substance is precipitated. சரியா, insoluble substance அடியில போய் செட்டில் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட்ல அடியில கரையாம செட்டில் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அண்ட் தென் எல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது தெரிஞ்சுக்கக்கூடியது. அண்ட் தென் ஜி அப்படிங்கிறது இட் இஸ் இந்த கேசியஸ் ஸ்டேட். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷனா என்னன்னு பார்த்துருக்கோம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன், எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்றது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணணும், அண்ட் வாட் ஆர் த சிம்பிள்ஸ் வி ஆர் யூசிங் இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.